அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிடு பாய் விலாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரகப்பிரவேசம் வீடியோ தான் இது. யாருடைய வீடு அப்படின்னு போக போது சொல்கிறேன். சண்டே தான் கிரகப்பிரவேசம். பால் பாருங்கள் எப்படி பொங்கியிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைய பொங்கி வழியட்டும். நாங்கள் எப்படி கிரகப்பிரவேசம் பண்ணுவோம் அப்படின்னா, காலையில் சுபோ தொழுதுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பால் காய்ச்சிடுவோம். இது வந்து அஸ்மான்கிரி வந்து ஹஸ்ரத்தை கூட்டிகிட்டு வந்து மௌலுது ஓதுவோம். 4 பேர் வந்து 2 மணி நேரம் மௌலுது ஓதுவாங்க. மௌலுது ஓதுனதுக்கப்புறமா மதியம் லஞ்சு முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஃபேமிலியாக எல்லோரையும் பார்க்குறது வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது இல்லையா? ஈவினிங் போல் பார்த்தீங்க அப்படின்னா, தம்பிங்க 2 பேர்த்துக்கும் சுன்னத் கல்யாணம் சீர் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய நானியோட ஆசை இது. யார் வீடு கிரகப்பிரவேசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயிஷா அவங்களுடைய வீடு கிரகப்பிரவேசம். என் ஹஸ்பண்டுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கசின் சிஸ்டர். இது வந்து சீர் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கைக்கு கஜ்ரான்னு சொல்லுவோம். அதை கட்டிட்டு மாலை போட்டுட்டு சேரா கட்டுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து சேரா கட்டுறதில்ல. சேரானா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முகத்தில் வந்து பூ போட்டு மறைக்கிறது. அதெல்லாம் கட்டி சீர் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து சடனாக முடிவு பண்ணனால சும்மா மாலையும் கஜ்ரா மட்டும் கட்டி உட்கார வச்சுட்டாங்க தம்பிங்க 2 பேர்த்தையும். அதுக்கப்புறமா எல்லோரும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து 2 பேர்த்துக்குமே சீர் பண்ணோம். அப்போ வந்து எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுட்டு ஜாலியாக எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தார். வீடே கலக்கலான்னு இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஏர்வாடி போன வீடியோவில் நான் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். பயங்கர ஜாலியான ஒரு பர்சன். எல்லாருமே சீர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் நின்று. இந்த மாதிரி மெமரிஸ் தானே, இந்த மாதிரி போனோம், அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படிங்கிற மெமரிஸ்க்காக எல்லாருமே நின்று தம்பிங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எல்லோர் வாழ்க்கையிலையும் இருக்கிற பெரிய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு தான் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களுடைய கனவும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த அந்த கனவு இன்றைக்கி அவங்களுக்கு நிறைவேறியிருக்கு. இந்த மாதிரி யாரெல்லாம் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருக்குமே இறைவன் வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும். இவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே மெதுவாக வீடை சுற்றி பார்க்கலாமா? அப்படியே மெதுவாக நான் வெளியில் போயிட்டு உள்ளேருந்து வரேன். இது வந்து ஹால். எல்லோரும் ஹாய் சொல்லிடலாம். இந்த ஹாலில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த இன்டீரியர் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லெஃப்ட் சைடில் கிச்சன், ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம். இது வந்து சின்ன பெட்ரூம். இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. வீட்டு கிரகப்பிரவேசனம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா நான் மாடுலர் கிச்சன் தான். இவங்களுடைய ரிக்வெஸ்ட்டு எனக்கு நான் மாடுலர் கிச்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. கிச்சன் பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறக்குமே. நல்லா ஜன்னலெல்லாம் திறந்து வச்சா நல்லா காற்றோட்டமாக நின்று சமைக்கலாம்.
அப்படியே வந்தீங்கன்னா ஹாலுடைய இன்டீரியர் ஒர்க் பாருங்கள். சீலிங் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக பார்க்குறக்கு லுக்காக இருந்தது அந்த லைட் செட்டிங்கோட பார்க்கும்போது. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரூம், இதுலேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கலர், எனக்கு இந்த வால் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ரே, ஒயிட், எல்லோ, ரெட் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அழகாக இருக்குது. இந்த டிசைனுமே ரொம்ப அழகாக இருக்குது. போர்ட்டிக்கோவில் ஒரு கார் நிறுத்திக்கலாம், 2 வீலருமே நிறுத்திக்கலாம். அப்படியே உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா சூடாக ஒரு காஃபி, எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டுருந்தோம். வெளியே நின்றுட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மயில், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தோன்னா அவ்வளோ மயில் எங்கேருந்து வந்ததுன்னே தெரில. அது சைட்டு தான். நிறைய மயில், அதுலேயும் ஆண் மயில் தான் அதிகமாக தோகையோடு பார்க்க முடிஞ்சது. பக்கத்தில் போனால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேயே நின்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோகை விரித்து ஆடுற இந்த காட்சி எல்லாம் உண்மையே பார்க்குறக்கு அழகு தான் இல்லையா? ரொம்பவுமே அழகாக இருந்தது இந்த காட்சியெல்லாம். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.